உங்களுக்கு ஒரு ஸ்கில் ஒண்ணு தெரிஞ்சிருந்து, அந்த ஸ்கில்ல ஆன்லைன்ல எப்படி நீங்க மணியா கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லி தெரியாம இருக்குதா? அப்படி என்றா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. ஸோ வெல்கம் பேக் டூ மணி டெக்லங்கா. ஸோ இன்றைக்கான வீடியோல நம்ம என்னத்த பத்தி பார்க்க போறோமா இருந்தா, ஃபைவர் பிளாட்ஃபார்ம்ல எப்படி நமக்கான ஒரு அக்கவுண்ட்ட வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இன்றைக்கான வீடியோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிரயோசனமான வீடியோவா இருக்கும். உங்கள்ட்ட ஒரு ஸ்கில் ஒன்று இருந்து, அந்த ஸ்கில்ல நீங்க ஸ்டார்ட் அப் பாயிண்ட்ல இருந்து எப்படி நீங்க மணியா கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃபைவர் பத்தி. ஸோ அந்த வீடியோவில் தான் நான் சொல்லியிருப்பேன் எந்தெந்த ஸ்கில் வந்துட்டு உங்களுக்கு சூட்டபிளா இருக்கு. இல்லை நீங்க எப்படியான ஸ்கில்லை கற்றுக்கொள்வது மூலம் இந்த ஃபைவர்ல நீங்க ஏன் பண்ணலாம் சொல்லி நான் நிறைய விஷயம் காய்ச்சிருப்பேன். ஸோ அந்த வீடியோக்கு லிங்க் நான் மேலே ஐ பட்டன்ல கொடுத்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கான வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொன்னது போல ஃபைவர்ல எப்படி ஒரு அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபைவர்ல அக்கௌண்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கேன் ஃபைவர்ல எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ இன்றைக்கான வீடியோ நான் யாருக்கு மேக் பண்ணுறேன்னா இருந்தால், பேசிக்காக ஃபைவர்னால என்னென்ன தெரியாத ஆக்களுக்கும், இல்லாட்டி இப்போ தான் ஃபைவர் இல்லாட்டி ஃப்ரீலான்சிங் சைட்டுக்குள்ளே நான் வாரேன்னு சொல்லி இருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கான பண்ணேன், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன செய்யணுமா இருந்தால் ஃபைவர் பிளாட்ஃபார்முக்கு போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா இருந்தால் fiverr.com சொல்லி இருக்கும். ஸோ நீங்கள் கூகுளில் போய் fiverr.com சொல்லி நீங்கள் தேடினீங்களாக இருந்தால் இந்த சைட் கிடைக்கும். சரியா? ஸோ இந்த சைட்டுக்கு வந்தீங்களாக இருந்தால் ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது மேலே பாருங்கள், ஜாயின் நவுன்னு சொல்லி இருக்கும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், ஃபைவரில் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறீங்களாக இருந்தால் உங்களோட மைண்டில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் வந்துட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்களாக இருந்தால், ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்கில் ஒன்று தெரிஞ்சிருக்கணும். எந்த ஸ்கில்மே இல்லாமல் நான் ஃபைவரில் ஏர்ன் பண்ண போகிறேன்னு சொல்லி வருவீங்களாக இருந்தால் அது வந்துட்டு லாங் டேர்முக்கு, நீண்ட காலத்துக்கு வந்து நிலைத்திருக்காது. சரியா? ஸோ நீங்கள் ஃபைவரில் இல்லாட்டி ஃப்ரீலான்சிங் எந்த சைட்டாக இருந்தாலும் நீ எங்கேயாவது நீங்கள் போகிறீங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்குண்டு ஒரு தனித்துவமான ஸ்கில், தனித்துவம்னு சொல்கிறத விட நீங்கள் அந்த ஸ்கில்லை வந்துட்டு கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருப்பீங்களாக இருந்தால் பெட்டர். சரியா? ஸோ அதனால தான் நீங்கள் நிறைய கிளைண்ட்ஸை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த ஃப்ரீலான்சிங் ஃபீல்டில் வந்துட்டு நீங்கள் லாங் டேர்முக்கு வந்துட்டு சர்வை பண்ணக்கூடியதாக இருக்கும். சரியா? ஸோ இது வந்து 2 சஜஷன். ஸோ யூ ஹேவ் டு டெவலப் யுவர் ஸ்கில் யுவர் செல்ஃப், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இங்கே பாருங்கள், ஜாயின் நவுன்னு சொல்லி இருக்கும். சரியா? ஸோ அந்த ஜாயின் நவ்வை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, ஃபைவர் வந்துட்டு நம்ம ஃபோன்லேயும் கிரியேட் பண்ணலாமான்னு சொல்லி. ஃபைவர் தாராளமாக நீங்கள் கிரியேட் பண்ணலாம். பட் என்ன சஜஷன் வந்துட்டு நீங்கள் ஃபைவருக்குன்ட்டு ஒரு லேப்டாப் இல்லாட்டி கம்ப்யூட்டர் ஒன்று வச்சுக்கிறது நல்லது. சரியா? ஸோ நிறைய டைம் வந்துட்டு ஃபோன்லேயே நம்ம அக்சஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஜஸ்ட் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நம்ம அதன் மூலம் வார ஓடர்ஸ் இருக்கட்டும் இல்லாட்டி கிளைண்ட்ஸோட வந்துட்டு நம்ம கலக்கி கொள்கிற விஷயங்களாக இருக்கட்டும் அதை நம்ம பண்ணிக்கலாம். பட் நிறைய விஷயம் நம்ம பண்ணணுமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு பிசி இல்லாட்டி லேப்டாப் இருந்தால் பெட்டர், ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்களாக இருந்தால் நீங்கள் ஜாயினாக கிளிக் பண்ணது பிறகு உங்களுக்கு இப்போ ஒரு விண்டோ ஒன்று ஷோ பண்ணும். சரியா? ஸோ இதில் நாம் நிறைய விஷயம் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களாக இருந்தால் கூகுள் ஐடி, ஆப்பிள் ஐடி, அடுத்தது ஃபேஸ்புக் இல்லாட்டி ஜிமெயிலை வச்சு நம்ம பண்ணலாம். சரியா? உங்களோட ஜிமெயிலை கொடுத்தீங்கன்னா ஜிமெயிலுக்கு பாஸ்வேர்ட் போகும். ஸோ இப்போ நான் வந்துட்டு கண்டினியூ வித் கூகுள் கொடுக்கணும். ஸோ அதை கிளிக் பண்ணனா இருந்தால் எனக்கு தனி பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு என் ஜிமெயில் என்னென்ன நான் இந்த ப்ரௌசரில் வச்சுருக்கணும், ஸோ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு இங்கே ஷோ பண்ணும். சரியா? ஸோ உங்களுக்கு நீங்கள் என்னென்ன ஜிமெயில் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல ஷோ பண்ணும். ஸோ உங்களுக்கு தேவையான ஜிமெயிலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ இப்போ நான் இந்த ஜிமெயில் ஒன்று கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வருவது இது நம்ம கண்டினியூ கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களாக இருந்தால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இந்த இடத்துல என்னோட யூசர் நேமை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். சரியா? நீங்கள் மென்ஷன் பண்ணி பாருங்க, யூ காண்ட் சேஞ்ச் யுவர் யூசர் நேம், ஸோ சூஸ் வைஸ்லி. அதாவது உங்களால் இந்த யூசர் நேமை வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு சூஸ் த கரெக்ட் யூசர் நேம், ரைட்? ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ்வலாக செய்கிறது வந்துட்டு நம்மளோட நேமை கொடுக்குறது, ரைட்? ஸோ இந்த இடத்துல என் நேமை வந்து நான் டைப் பண்ணுறேன், ரைட்? இப்போ பார்த்தீங்களாக இருந்தால் இந்த யூசர் நம்ம இந்த வகையில் நான் சேவ் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்களாக இருந்தால் தஸ்லீம் அண்டர்ஸ்கோர் எடிட்டர், ரைட்? இப்படி நான் வந்துட்டு என்னோட யூசர் நேமை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட யூசர் நேம் வந்துட்டு உங்களோட என்ன ஸ்கில்லை நீங்கள் செலக்ட் பண்ணிங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் நார்மலாகவே உங்களோட நேமை வந்து நீங்கள் இதில் போட்டிங்களா இருந்தாலும் ஓகே, ரைட்? இதில் எந்த வித மாற்றமும் நம்ம செய்ய போகிறது இல்லை ஃப்யூச்சரில், ரைட்? இது வந்துட்டு எந்த வகையிலையுமே வந்துட்டு உங்கள் ஃபைவர் அக்கௌண்ட்டில் வந்துட்டு தாக்கத்தை செலுத்த போகிறது இல்லை, ரைட்? இது வந்து ஜஸ்ட் ஒரு உங்களோட கிளைண்ட்டுக்கு வந்துட்டு ஷோ பண்ணுற விஷயமாக தான் இருக்குது, ரைட்? ஸோ அடுத்த ஸ்டெப்பாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கிரியேட் மை அக்கௌண்ட் சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்களாக இருந்தால் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஃபைவர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம், ரைட்? ஸோ என்ன அக்கௌண்ட் இது? ஃபைவர் அக்கௌண்ட். ஸோ இதில் நாம் இப்போ செய்ய வேண்டியது என்னென்னா, ஃபைவரில் நம்ம
ஃப்ரீலான்சரா நம்ம ஒர்க் பண்ண போறோமா? இல்லாட்டி Fiverr-ல வந்துட்டு நம்ம ஒரு கிளையண்டா நம்ம இருக்க போறோமான்னு சொல்லி நம்மகிட்ட Fiverr-ஏ கேட்குது தான். ஸோ இப்போ நமக்கு தெரியும் வந்து நம்ம என்னத்துக்கு Fiverr-க்கு வந்தோம்னு சொல்லி. நம்ம எதுவும் சர்வீஸை பை பண்ணியா வந்தோம். இல்ல. என்ன சர்வீஸை நம்ம ப்ரொவைட் பண்ண வந்தோம். ஸோ சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணுமாக இருந்தா, இதுல நம்ம ஃப்ரீலான்சரா வந்துட்டு ஜாயின் ஆகணும். ரைட்? ஸோ ஃப்ரீலான்சர் நம்ம ஜாயின் ஆகணுமா இருந்தா, இந்த வரைக்கும் பாருங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் ஐ ஆம் எ ஃப்ரீலான்சர் சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ அதை நம்ம டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய மாதிரி இருந்தால் நமக்கு ஃப்ரீலான்சராக நம்ம ஜாயின் ஆகிறதுக்குரிய எல்லா விஷயங்களையும் வந்துட்டு இந்த இடத்துல நம்மகிட்ட கேட்கும். ஸோ இதை வந்து நம்ம ஃபில் பண்ணி கொள்ளலாம். பார்த்தீங்களா இருந்தால் நம்மகிட்ட 2 ஆப்ஷன் கேட்குது. ரைட்? ஸோ இதில் நம்ம செலக்ட் பண்ண போகிறது ரெண்டாவது இருக்கிறது பாருங்கள், இந்த 50 மினிட்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் செலக்ட் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸை வந்துட்டு இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ரைட்? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு டிஸ்பிளே நேம் என்ன வேணும்னு சொல்லி கேட்குது. ரைட்? டிஸ்பிளே நேம் என்ன வேணுமா இருந்தால் நம்மளோட நேம் தான். ஸோ இது வந்துட்டு இந்த நேம் நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணியிருக்கேன். ரைட்? ஸோ டிஸ்பிளே நேம் இந்த இடத்துல வந்துட்டு செலக்ட் ஆகும். நம்ம சேவிங்ஸ் தொடர்பான ஒரு தாட் ஒன்று நம்ம இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கொள்ளலாம். இந்த இடத்துல நான் வந்து சொல்ல பாருங்க. ஸோ இந்த இடத்துல நான் எனக்கு தேவையான விஷயத்தை வந்துட்டு டைப் பண்ணி கொண்டிருக்கேன். இங்கே பாருங்க, தி பெஸ்ட் எடிட்டட் வீடியோ வில் மேக் யூ வில் மேக் யூ யூனிக். ரைட்? ஸோ இந்த இடத்துல ஓகே வில் மேக் யூ யூனிக்னு சொல்லி போட்டிருக்கேன். ரைட்? ஸோ இது வந்துட்டு எனக்கு ஓகேன்ற மாதிரி தோணுது. ரைட்? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லொக்கேஷன் வந்து இந்த இடத்துல ஸ்ரீலங்கான்னு சொல்லி இருக்கு. ரைட்? ஸோ நீங்கள் வந்து ஸ்ரீலங்கா வந்து இந்த இடத்துல ஸ்ரீலங்கான்னு சொல்லி ஷோ பண்ணும். இல்லை நீங்கள் வேறு கண்ட்ரியாக இருந்தால் இந்த இடத்துல வேறு கண்ட்ரி ஷோ பண்ணும். அடுத்தது லாங்குவேஜஸ். ஸோ லாங்குவேஜுங்கிற இடத்துல வந்து நம்மளோட லாங்குவேஜ் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ரைட்? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தான் நம்மளோட மெயின் லாங்குவேஜ் வந்துட்டு இங்கிலீஷ். ரைட்? ஸோ நான் வந்துட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணி இங்கிலீஷ் நான் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். செலக்ட் பண்ணி போது இதில் லெவல் என்ன சொல்லி கேட்கும், பேசிக்காக, கன்வர்சேஷனலாக, ஃப்ளூவெண்ட்டாக, நேட்டிவாக சொல்லி கேட்கும். நம்ம வந்துட்டு ஃப்ளூவெண்ட் போடலாம். ரைட்? ஓகே. அடுத்து வந்துட்டு இன்னொரு லாங்குவேஜ் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம தமிழ். ரைட்? நம்மளோட சொந்த மொழி தாய்மொழி தானே. ஸோ தமிழை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம நேட்டிவ், ஸோ அதை கொடுத்துக்கலாம். ரைட்? ஸோ அட்டை கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ இப்போ நம்ம 2 லாங்குவேஜ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ரைட்? ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருந்தால் அபவுட். ஸோ அபவுட்ன்றா வந்துட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நம்மளோட சேவை சம்மந்தமான ஒரு டிஸ்கிரிப்ஷன்ஸ். ரைட்? ஸோ அதை வந்துட்டு நம்ம ChatGPT-லேயே போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இருந்தால் நான் வந்துட்டு என் ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன் ChatGPT-ல கொடுத்து. நீங்களுமே வந்துட்டு ChatGPT போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட்? ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி கேட்குற பாருங்க ChatGPT-கிட்ட, அதை வந்துட்டு அவங்க உங்களோட டீட்டெயிலை வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் ஷோ பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த நார்மல் இமேஜை வந்துட்டு கொடுத்து அதை வந்துட்டு இந்த வீடியோ எடிட்டிங் தேவையான ஒரு பேக்ரவுண்டோட நான் எடுத்துருக்கேன். அட் த சேம் டைம் வந்துட்டு என் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துட்டு அந்த டீட்டெயில்ஸை வச்சு ப்ரொஃபைலுக்கு என் ஃபைவர் ப்ரொஃபைலுக்கு தேவையான விஷயங்களையும் கிக்ஸுக்கு தேவையான விஷயங்களையும் வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரம் த ChatGPT. ரைட்? ஸோ நீங்கள் என்ன செய்யணுமாகனா உங்களோட டீட்டெயிலையும் கொடுத்து நீங்கள் ChatGPT கிட்ட இப்படி சொல்லுங்கள், எனக்கு வந்து ஃபைவர் ப்ரொஃபைல் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் யூனிக்கான வந்துட்டு யூசர் நேம் தாங்க, இல்லாட்டி 5 கிக் ஐடியா தாங்க, இல்லாட்டி 5 கிக் டிஸ்கிரிப்ஷன் தாங்க சொல்லி நீங்கள் கேட்டு போட்டு நீங்கள் சொன்னால் அது ஹியூமனைஸ் பண்ணியிருக்கணும். ரைட்? ஸோ அதில் தாரதெல்லாம் வந்து ரொபோட்டிக் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் லாஸ்ட்டாக இதை ஹியூமனைஸ் பண்ணி தாங்க சொல்லி கேட்கலாம். ரைட்? ஸோ அப்படி தான் கேட்பீங்களா இருந்தால் உங்களுக்கு அது ஹியூமனைஸ் பண்ணி தரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் டீட்டெயில் கொடுக்குறேன். டீட்டெயில் கொடுத்து போட்டு இந்த இடத்துல நான் அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். ரைட்? ஸோ பேஸ்ட் பண்ணனா 600 கேரக்டர் தான் வந்துட்டு இதில் மேக்ஸிமம். ஸோ என்று வந்துட்டு 365 இருக்குது. ஸோ ஏன்னா ரைட்? ஸோ இது போட்டு அது ஸ்கில் அண்ட் எக்ஸ்பர்டைஸ்ன்னு சொல்லியிருக்கிறேன். ஸ்கில்லை நம்ம கிளிக் பண்ண மாதிரி இருந்தால் இதில் வந்து நமக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம டைப் பண்ண வேண்டியதா. ஸோ எனக்கு ஸ்கில்ஸை வந்து நான் இதில் வந்து டைப் பண்ணி கொள்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா தான் நான் வந்துட்டு ஒரு 2, 4, 6, 7 ஸோ ஒரு 7 ஸ்கில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்கில்லை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா இருந்தால் ஆட் நியூன்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு தேவையான ஸ்கில்லை வந்து இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்துட்டு அது அடுத்து வந்துட்டு என்ன லெவலோ ப்ரோவோ இன்டர்மீடியட் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆட் கொடுத்துக்கலாம். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட அச்சீவ்மெண்ட் ஏதாவது இருந்தால் நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது எஜுகேஷன், அடுத்தது சர்டிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் இல்லை, உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் வந்துட்டு அதை ஆட் பண்ணி கொள்ளலாம். ரைட்? ஸோ அடுத்து வந்துட்டு நான் கண்டினியூ கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தான் மிக முக்கியமான விஷயம் வந்துட்டு நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சர் இம்பார்ட்டன்ட் ஒன். ரைட்? ஸோ வி ஹேவ் டு ஆட் த ப்ரொஃபைல் பிக்சர். ஸோ நான் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்னது போலனா ChatGPT கொடுத்துட்டு இந்த ப்ரொஃபைல் பிக்சர் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த ப்ரொஃபைல் பிக்சர் நான் இப்போதைக்கு ஆட் பண்ணி கொள்கிறேன். ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரொஃபைல் பிக்சரே ஆட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தாலே விளங்க உங்களுக்கு ஃபஸ்ட் வந்து நம்மளோட நேம் இருக்கும், அடுத்து வந்துட்டு நம்மளோட யூசர் நேம் இருக்கும், அந்த நம்ம கொடுக்குற ஒரு டேக் ஒன்று இருக்கும், அடுத்தது இந்த கண்ட்ரி, இந்த லாங்குவேஜ் அப்படி சொல்லி எல்லாருக்கும் ஸ்கில் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ரைட்? உங்களுக்கு தேவையான இந்த விஷயங்களை நீங்கள் ஃபில் பண்ணிக்கொள்ளலாம். நான் ஒரு ஆப்ஷனலுங்கிறதுக்கான அதை விட்டுருக்கேன் வேணாம்னு சொல்லி. இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன்.
ஸோ கண்டினியூ பண்ணீங்களா இருந்தால் இதில் கேட்க வந்துட்டு நீ வந்துட்டு ஒரு டீமாக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களா, இல்லாட்டி வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு இண்டிபெண்டா, அதாவது நீங்கள் தனியாக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களா, இது நான் வந்துட்டு தனியாக ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நோ ஐ ஒர்க் இண்டிபெண்டன்ட்லி சொல்லி கொடுத்து போட்டு கண்டினியூ கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்களா வந்து நம்மகிட்ட வெப்சைட் இருந்தால் நீங்கள் வெப்சைட் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் என்கிட்ட வெப்சைட் இல்லை, உங்கள்கிட்ட போர்ட்ஃபோலியோ இருந்தால் நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் லேட்டராக வந்து நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நோ இஷ்யூ, ரைட். ஸோ என்கிட்ட இப்போ இது இல்லை தானே, ஸோ அதனால் நான் கண்டினியூ கொடுக்கேன், ரைட். கிரியேட் எ கிக்னு சொல்லி ஒன்றீங்க, ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகும், ஸோ கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ப்ரொஃபைல் வந்துட்டு நமக்கு ஷோ பண்ணுது. இதில் சொல்லியிருக்கான் பாருங்கள், யூ ஆர் நாட் விசிபிள் yet, ஃபினிஷ் யுவர் டாஸ்க் டு ஷோ அப் ஃபார் யுவர் கிளைண்ட்ஸ். அதாவது கிளைண்ட்ஸுக்கு நம்மளோட ப்ரொஃபைல் காட்டுற மாதிரி இருந்தால் இந்த விஷயங்களை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்லுது, ரைட். ஸோ இதில் ப்ரொஃபைல் ஸ்ட்ரென்த் காட்டுறீங்க பாருங்கள், 12க்கு 7 தான் காட்டுது. ஸோ இதில் நம்ம என்ன செய்யணுமா இருந்தால் நம்மளோட சில விஷயங்கள் இருக்குது. என்னென்ன விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ நம்ம ஆட் பண்ணணும். அடுத்தது இன்ட்ரோ வீடியோ, நம்மளோட ப்ரொஃபைல் தேவை இன்ட்ரோ வீடியோ நம்ம இதில் ஆட் பண்ணணும். அடுத்தது சர்டிஃபிகேட், நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன தானே தேவையில்லை விஷயம்னு சொல்லி. ஸோ இந்த விஷயங்களை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம், அது பிரச்சனை இல்லை, ரைட். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம், சரியா. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு 12க்கு 12 மாறிடும், ரைட். ஸோ அடுத்து பார்த்தீங்களா இந்த இதில் முக்கியமான விஷயம் வந்துட்டு நம்ம கிக் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். ஸோ கிக் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பாருங்கள், கிரியேட் கிக்னு சொல்லி விட்றீங்க. ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ செலக்ட் பண்ணமா இருந்தால் கிக் கிரியேட் பண்ணுறதுக்குரிய ஸ்பேஸை வந்து நமக்கு அது ப்ரொவைட் பண்ணும், ரைட். ஸோ இதில் நாம் இப்போ என்ன செய்ய போகிறோமா இருந்தால் நமக்கு தேவையான கிக்ஸை வந்து நம்ம வந்துட்டு என்ன செய்கிறோன்னா நம்ம மேக் பண்ணணும், ரைட். கிக்ஸை வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ கிரியேட் பண்ணுறதுக்கு முதல் நம்ம நல்லா ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கணும். என்ன கிக் கிரியேட் பண்ண போகிறோம், எப்படி நம்ம அதில் ஒர்க் பண்ண போகிறோம், என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம், எவ்வளோ நம்ம மணி சார்ஜ் பண்ண போகிறோம் சொல்லி எல்லாமே நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணி நம்ம ஒரு ஐடியா வந்து எடுத்துக்கொள்ளணும். ஐடியா எடுத்துக்கொண்டு தான் இந்த ஃபைவரில் வந்துட்டு கிக்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து செய்ய போகிறது வந்துட்டு வீடியோ எடிட்டிங் சர்வீஸ் தான், ரைட். ஸோ வீடியோ எடிட்டிங் சர்வீஸ் தொடர்பான கிக்ஸை வந்து தான் நான் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ வீடியோ எடிட்டிங் சர்வீஸ் நான் கொடுக்க போகிறதுனால கண்டிப்பாக நான் வந்துட்டு இந்த ஃபைவர் கிக் நான் மேக் பண்ணக்குள்ள வீடியோ எடிட்டிங் வந்துட்டு தொடர்பான ஒரு வீடியோ உண்டு, ஒரு சாம்பிள் வீடியோ ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ அதனால் அந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவை. ஸோ அதனால் அந்த வீடியோ மேக் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் எப்படி ஃபைவரில் கிக் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணலாம் சொல்லி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம், ரைட். ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஜஸ்ட் ஒரு ஃபைவரில் எப்படி ஒரு அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் சொல்லி, அதாவது இந்த 2026க்குரிய அப்டேட் ஊடாக வந்துட்டு எப்படி நம்ம இந்த ஃபைவரில் கிக் வந்து கிரியேட் பண்ண சொல்லி நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கேன். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிரயோசனமாக இருந்துருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். பிரயோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்களும் ஃபைவரில் ஏன் பண்ணணும்னு சொல்லி ஆசை அதிகமாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க, எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வந்து இந்த ஃபைவர் சம்மந்தமான நிறைய வீடியோஸை நம்ம பார்க்க இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் ஆட்டோமேஷன், யூடியூப் ஏர்னிங் சம்மந்தமான வீடியோஸ் இருக்குது, ஆன்லைன் மணி மேக்கிங் சம்மந்தமான வீடியோஸ் இருக்குது, நிறைய வீடியோஸ் வந்துட்டு போடுறதுக்கு ஐடியா இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கான வீடியோவில் வந்துட்டு ஷோ பண்ணிக்க விஷயம் ஒன்று தான், ஃபைவரில் எப்படி நம்ம ஈஸியாக ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ நம்ம தாராளமாகவே நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்னா உங்களுக்குரிய ஃபைவர் கிக்ஸை வந்துட்டு ஃபைவர் அக்கௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணி கொள்ளலாம், செல்லர் அக்கௌண்ட்டை, ரைட். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எடுத்து பார்க்க போகிற மாதிரி இருந்தால் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஃபைவரில் கிக் வந்துட்டு கிரியேட் பண்ணுறது, நம்ம எப்படி ஃபைவரில் நம்ம சைஸை ப்ரொவைட் பண்ண சொல்லி பார்க்க போகிறோம், ரைட். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் நான் ஆல்ரெடி சொன்னது போல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, ரைட். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்கள் நேரில் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறும் நான் உங்கள் தஸ்லிம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.